ஏரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாய் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்பது கிடையாது. நான் உன்னை ஒரு முறை பார்த்தேன், ஆனாலே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, நீ இதை எப்படி தப்பிக்கலாம், எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு வழிகாட்டி விடுவேன். நீயாக நான் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எதுவுமே உனக்கு செய்ய மாட்டேன் என்று நீயாக ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே. சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் உனக்கான பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். காலம் முழுவதும் உன்னை சோதித்து கொண்டு உனக்கான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு உனக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டே நான் இருக்க மாட்டேன். உன்னுடைய தொந்தரவை நான் எடுத்து தூக்கி எறிந்து உனக்கான நல்லதை மட்டும்தான் கொடுப்பேனே தவிர வாழ்வில் உன்னை சோதனை செய்து கொண்டே இருக்க மாட்டேன். அதனால் எப்பொழுதும் எதையும் கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை நீ என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம். உனக்கு என்ன தேவை இல்லையோ அதை என்னிடத்தில் நீ கொடுத்துவிட்டு நீ அமைதியாக இருக்கலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பிரச்சனை அது உனக்கு தேவையே இல்லை என்ற பொழுது அதை என்னிடம் தந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை, சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நீ என்னிடம் இருந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த அப்பாவுக்கு உன்னை வாழ வைப்பதை தவிர உன்னை சந்தோஷமாக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை தருவதை விட வேறு எந்த ஒரு வேலையும் கிடையாது. நீ நன்றாக இருக்க வேண்டும். உன்னை எப்பொழுதும் எல்லா நேரமும் நீ தூங்கும் பொழுதும் நீ வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் எல்லா நேரத்திலும் என்னுடைய இரு கண்களானது உன்னையே பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ தவறு செய்தால் கண்டிக்கிறேன். அதே நேரம் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் உன் வாழ்க்கையில் நீ நல்லது செய்தாலும் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு தகுந்த நல்ல விஷயத்தை தர வேண்டும் தானே. அதனால் உன் வாழ்க்கையில் எது நல்லதோ அதற்கான நல்ல நல்ல விஷயங்களை நான் தருவேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த சாய் எப்பொழுதும் தேவையில்லாமல் நம்மளை திட்டிக்கொண்டே இருக்கிறார், தேவையில்லாமல் தண்டனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்று தெரிந்து ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் இந்த சாய் நிச்சயமாக நீ நல்லது செய்தாலும் உனக்கான அனைத்து விஷயத்தையும் நல்லதாகவே தருவேன். நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்த அனைத்து விஷயங்களையும் நான் என்ன செய்வேன், நீ தொலைத்து விட்டாய் என்பதற்காக தராமல் இருக்க மாட்டேன். உனக்கு புரிய வைப்பேன். நீ ஏன் இதை தொலைத்தாய், எதனால் உன்னை விட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் போனது என்று புரிய வைத்து உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் தருவேன். ஆனால் நான் ஏதாவது ஒரு விஷயம் தரவில்லை என்றால், நான் ஏதாவது ஒரு நல்லதை சொல்ல வந்தால் கூட அலட்சியமாக போகிறாய். அப்பொழுது நான் போ என்றுதான் நினைப்பேன். நான் செய்ய போவதை எப்படி இருந்தாலும் உனக்கு செய்ய போகிறேன். தேவையில்லாமல் நீ எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்தது அனைத்துமே, நீ துளைத்து வைத்திருக்கும் அனைத்துமே உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் என்ன, அதற்கான நேரம் காலம் எல்லாம் தேவை. புரிகிறதா? நீ துளைத்து விட்டாய். அவசரப்பட்டு நிறைய விஷயங்களை துளைத்து விட்டாய். துளைத்த அனைத்து விஷயங்களையும் நான் திரும்ப தர வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்வில் எதை தர வேண்டும், எதை தரக்கூடாது என்பது எனக்கு தெரியும். நேரத்திற்கு எல்லாம் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ சோதனையான காலங்கள் அனைத்தையும் சந்தித்து விட்டாய். இதற்கு மேல் நீ சோதனையான காலங்களை சந்தித்து உன் வாழ்க்கையில் நீ இதை இழந்தேன் அதை இழந்தேன் என்று சொல்வதற்கான வேலையே கிடையாது. ஏனென்றால் நீதான் ஏற்கனவே எல்லா விஷயத்தையுமே சந்தித்து விட்டாயே. இதற்கு மேல் என்ன புதிதாக சந்திக்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா? விடு தங்கமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போன அனைத்து விஷயங்களையும் விட்டுத்தல். சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் நீயே உன் வாழ்க்கையை பார்த்து மிரண்டு போகும் அளவுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன். உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் யார் மத்தியிலும் உன்னை தாழ்ந்து போக விடவே மாட்டேன். இதற்கு முன்பு நடந்தது உன்னுடைய கர்ம வினையால் நடந்தது. ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய நல்லதற்காகத்தான் இருக்கும். இனிமேல் நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கையில் திருப்தியான ஒரு எதிர்காலத்தை தான் நீ சந்திப்பாய். இவ்வளவு விஷயம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டேன். மீண்டும் மீண்டும் பழைய விஷயங்கள், உன்னை விட்டு போன விஷயங்களை எல்லாம் நினைத்து என் மீதும் கோபமாக இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்பதற்காக மற்றவர்
ஒருவர் மீதும் நீ கோபப்படுவது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. நீ நல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை பார்த்து கவனித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ ஒரு முறை கூட எந்த ஒரு நிலையிலும் இனிமேல் நீ துவண்டு போகவே கூடாது. இனி எல்லா நிலையிலும் உனக்கானது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ போராட வேண்டும். நீ இதுவரைக்கும் சந்தித்த அனைத்து பிரச்சனைகளையும் விடு. இதற்கு மேல் பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி சரியாக செய். இதற்கு முன்பு நீ நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். சரியா? அதை விடு. இனிமேல் என்ன விஷயத்தை பெறலாம் என்பதை யோசி. அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை முன்னுக்கு கொண்டு வரும். இதற்கு முன்பு எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் இருக்கும் நாட்கள் அனைத்தையும் தொலைத்து விடுவாய். தங்கமே, உனக்கு வேறொரு பயம் இருக்கிறது. வயதாகிவிட்டது, இதற்கு மேலுமா நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கப் போகிறது என்று. வயதுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லா நேரமும் எப்பொழுது நான் குறித்து வைத்திருக்கிறேனோ அது அப்பொழுதுதான் நடக்கும். குறிப்பாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால், சிலருக்கு கல்யாணம் ஆவதற்கே ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நான் என்று குறித்தேனோ அன்றுதான் நடக்கும். நான் எந்த நாளை முடித்து வைத்திருக்கிறேனோ, எந்த தேதியில் திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறேனோ அன்றுதான் நடக்குமே தவிர, நீங்களாக முடிவு செய்யும் எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு வயதிலும் நடக்காது. அதனால் நான் என்ன குறிக்கிறேனோ அதான் நடக்கப் போகிறது. அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். அமைதியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக என்னென்ன நடக்குமோ அனைத்தும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். போராடிய நாட்கள், உன் வாழ்க்கையில் நீ துளைத்த நாட்கள், எல்லா விஷயத்தையும் மறந்துவிடு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீ மறக்கக்கூடாது. எது என்றால், உன்னிடம் எதுவுமே இல்லாத பொழுது உன்னை அவமானப்படுத்தினார்கள் பார், அந்த நபர்களை மட்டும் என்றுமே மறந்து விடாதே. அவர்களை மிதித்து ஓடுவது போல நினைத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் தோல்வி அடைந்தாலும் அவர்களை மிதித்து ஓடுவது போல அவர்களை நினைத்து ஓடு. உன்னால் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த ஒரு கட்டத்தை நீ உன் வாழ்க்கையில் அடைவாய். தேவையில்லாமல் ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் பற்றி தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டு காலம் முழுவதும் அழுது கொண்டு எந்த ஒரு இடத்திலும் உன்னை நீயே சோர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடாதே. அமைதியோடு நீ போராடினால் உன் வாழ்க்கையில் எல்லாமே சுமூகமாக நடக்கும். அவசரப்படாதே, யாரையும் பார்த்து பயப்படாதே, எக்காரணம் கொண்டும் எதையும் நினைத்து உன் வாழ்க்கையை துளைத்து விடாதே. புரிகிறதா? உன் வாழ்க்கையில் எது கிடைக்குமோ அது நேரத்திற்கு கரெக்டாக சரியான நேரத்தில் கிடைக்குமே தவிர, உன்னை ஒரு நாளும் இன்று நான் இந்த வாக்கு கொடுத்து விட்டு இதை இப்படியே விட்டுவிட மாட்டேன். இன்று இந்த வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாக்கில் இருக்கும் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும். எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் நிற்பாயே தவிர இந்த ஒரு இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை விட்டு கீழே ஒரு நாளும் நீ இறங்க மாட்டாய். நிச்சயம் உன் வாழ்வில் மிக பெரிய ஒரு மலர்ச்சியானது கிடைக்கும். அதுவும் இந்த சாயின் மூலமாக. நீ செய்யும் இனி ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி, வாழ்க்கையில் திருப்திகரமான விஷயங்கள் இது மட்டும்தான் இருக்குமே தவிர உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோல்வி என்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. எப்பொழுதும் வெற்றி வெற்றி வெற்றிதான். இனி எல்லாம் நல்லதே நடக்கும். கவலையை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்காமல் தூக்கி எறி கவலையை. எல்லா நிமிடமும் உனக்காக இப்பொழுது எப்படி இந்த சாய் உனக்கு ஆறுதலாகவும் நடக்கப் போகும் விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு உனக்காக இருக்கிறேனோ அதே போல இந்த சாய் காலம் முழுவதும் உனக்கான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். புரிகிறதா? நம்பிக்கையோடு இரு, எல்லாம் மாறும். சத்தியம் செய்து சொல்கிறேன். இப்பொழுது இருக்கும் உன் வாழ்க்கையை விட இன்னும் கொஞ்ச நாளில் உன் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அதிசயத்தில் நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.